Hello friends, welcome to the Organic Garden. உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தான். என்னடா என் பின்னாடி வந்து யூஸ்வலாக ஒரு கார்டன் தானே இருக்கும், இன்னைக்கு என்னமோ ஒரு ஒயிட் பைப் பக்கத்தில் ஜெயஸ்ரீ நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் கார்டனிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். நான் கூட நல்ல ஹெல்த்தியான கீரையெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்ப்பா, உங்கள் பசங்க வந்து கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எனக்கு ஒரு குட்டி பால்கனி தான் இருக்குது, ஆனால் எனக்கு செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஹாலில் ஒரு விண்டோ கிட்ட வெயில் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. கிச்சன் கிட்ட ஒரு இடம் இருக்குது, வெயில் வருது. பட் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், செடி வளர்க்கணும்னு. பட் என்ன செடி வளர்க்குறது, எப்படி வளர்க்குறதுன்னு தெரியலை. அண்டு எனக்கு மாடியிலெல்லாம் செய்ய முடியாது, நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஒத்துக்க மாட்டாங்க, வெயிட் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். உங்களுக்கு இடம் வந்து ஒரு பற்றாக்குறையாக இருந்து உங்களுடைய கார்டன் கனவை வந்து நீங்கள் விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் வந்து இந்த முறையில் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் பண்ணணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். நம்ம சும்மா ஜாலியாக சொல்கிறது அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டரை மட்டும் வச்சுட்டு ரீசைக்கிள் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி வந்து செடியை வளர்க்க போகிறோங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து உங்கள் சின்ன பால்கனி இடம் இருந்தால் போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு விண்டோ கீழே உங்களுக்கு வெயில் வந்தால் போகிறோங்க, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஈவன் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா கூட எங்களோட சில கிளையண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வார்ம் லைட்டு மாதிரி போட்டு கொடுக்குறவங்க, அதுலேயுமே உள்ளே வந்து செடியை வளர்க்குறாங்க, ரூம்குள்ளெல்லாம் கூட வளர்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே பாசிபிள் தான். அவங்க கார்டன் கனவு கண்டா மட்டும் போதும். ஸோ நம்ம டி ஆர்கானிகா கார்டன் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி கிட்டு நாங்கள் தரோம். இந்த கிட்டு என்னென்னா ஹோம் கிட்டு மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணிக்கிறது. கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உட்டனில் இந்த மாதிரி ஒரு பேஸ் கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜஸ்ட்டு ஒரு தண்ணி தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 to 3 லிட்டர் தண்ணி தான் உங்களுக்கு தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. சும்மா அந்த இது வந்து ரீசைக்கிளிங்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செடி வளருது. பாருங்களேன், ரொம்ப ஹெல்த்தியாக வளருது. இதுக்கு பெரிய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்போ 800 பிளான்டர்ஸு, 500 பிளான்டர்ஸு, 1000 பிளான்டர்ஸ் அதுக்கு மேலே பண்ணுற போது உங்களுக்கு அந்த டெக்னாலஜி எல்லாம் தேவைப்படுது. பட் ஹோம் கிட்டுக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஸோ இதில் என்னென்னலாம் வளர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீர் பிரம்மி, இது ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் இதெல்லாம் நல்லா வளர்கிறதுக்காக வர மூலிகை செடி தான் இது. இந்த கீரையை நீங்கள் அப்படியே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க, அவ்வளோ சத்து இதுக்கு, அவ்வளோ பிரெயின் மெமரி கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நீர் பிரம்மி ரொம்ப ஈஸியாக வளருது. அடுத்தது பாலக் போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வல்லாரை போட்டிருக்கோம். ஸோ வல்லாரை பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. வல்லாரையும் அகைன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரெயின் மாதிரி இருக்கிறதுனால பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். நர்வ் ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மேரி கோல்டு போட்டிருக்கோம். ஸோ இதுவும் வந்து நல்லா க்ரோத் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி இந்த மாதிரி எல்லாமே போடலாம். ஆனால் தக்காளிலாம் சாப்ளிங் வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே வளர்கிற போது நம்ம பக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பக்கெட் சிஸ்டத்தில் தான் நம்ம பண்ணணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான கீரை வகைகள், ஃபார் எக்ஸாம்பிள் எனி டைப் ஆஃப் க்ரீன்ஸ் லைக் பாலக், நம்மளோட அரைக்கீரை, முளைக்கீரை, அந்த பேசில், இட்டாலியன் பேசில், பாய் பேசில், கேல், லெட்யூஸ், அந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நம்ம இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி இடத்துல கீரைகள்லாம் வளர்க்கணும், நானும் வந்து எங்கள் வீட்டில் நல்ல ஹெல்த்தியான கீரைகளை சாப்பிட்ணும், மூலிகை செடிகளை இந்த மாதிரி வளர்த்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? டெஃபினட்டாக கீழே கொடுத்துருக்கிற நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹோம் கிட்டு மாதிரி நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்த உடனே செஞ்சு கொடுத்துருவோங்க. உங்களுக்கு வந்து செட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்டு அதை பற்றிய நாலேஜும் கொடுத்துருவோம். இது வந்து க்ரோத்துக்கு நீங்கள் வேணும்னா 2 மெத்தட் இருக்குது. வெறும் மீனை போட்டுட்டு கூட மீனோட அந்த வேஸ்ட்லேருந்து க்ரோத்து நல்லா வரும்.
அது வந்து அக்வாஃபோனிக்ஸ் முறைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்கான பூஸ்டர்ஸ் இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. அதை ஜஸ்ட்டு ஒரு 5 ml ஒரு 10 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொட்டினீங்கனாலே போகிறோம். அதை வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக ஹைட்ரோஃபோனிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கமர்ஷியலாக பண்ணுற போது, பெரிய ப்ராஜெக்டில் பண்ணுற போது டிடிஎஸை செக் பண்ணுவோம், பிஹெச் வேல்யூவை செக் பண்ணுவோம். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்ஓ வாட்டர் மூலமாக தான் ரீசைக்ளிங்கில் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கமர்ஷியலாக கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறோம், ஒரு 500 பிளான்டர்ஸு நெட் கப்ஸு இல்லை வந்து 1000 நெட் கப்ஸ் பண்ணுற போது அந்த மாதிரி போனவங்க. அது உள்ளே எங்களுக்கு இன்னொரு இடத்துல இருக்குது, வாங்க போகலாம், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்ன செட்டிங் பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது ஃபார் த சிம்பிள் ஹோம் கிட்டுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை கீழே கொடுத்துருக்குற நம்பரில் தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணலாங்க. நாங்கள் கட்டாயம் வந்து செஞ்சு கொடுக்குறோங்க.